செவிலியர்கள் ஏன் போராட்டம் பண்றாங்க? நீ தான் வாலண்டரியா 310 தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுக்குற தொகுப்பு முறையில நீங்க யார் யார் வந்து டெம்பரரியா வேலை செய்யறீங்களோ அவர்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணுவோம், பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்துவோம். தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்தால முழு பூசணிக்காய சோத்துல அமுகிற கதைங்க. வேலையே இல்லைன்னா இவ்வளவு நாள் வேலை செஞ்சவன் தாங்க போராடுறான், அப்புறம் எப்படிங்க வேலை இல்லைன்னு நீங்க சொல்வீங்க? எனக்கு புரியலங்க, எனக்கு அது புரியல. என் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் எனக்கு அது புரிய வைக்கும். வருகிற பொங்கலுக்கு அரசு ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் பச்சரிசி மஞ்சள் கொடுக்க சொல்லியிருக்காரு எங்களோட மாநிலத்தில். மஞ்சள், பச்சரிசி, கரும்பு, நெய், அதையுடன் அரசு ஊழியர்களுக்கு அல்வாவையும் தர இந்த அரசாங்கம். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராவார். திரு மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைக்கப்படுவார். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஜி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஜி. நல்லா இருக்கீங்களா சார்? அரசியல் பரபரப்பு பார்த்துருப்பீங்க. முதல்ல கேட்க வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் இப்போது செவிலியர்கள் போராட்டம் நடந்துருக்கு. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் 4 மாதங்கள் 5 மாதங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ செவிலியர்களுடைய போராட்டம் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஆர்ப்பாட்டமும் இப்போ அதிகமாகிடுச்சு. புரியுதுங்களா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? எதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க? இதுக்கு திமுகவால் ஏதாவது தீர்வு இருக்குமா? திமுகட்ட எந்த தீர்வும் இல்லை. வருகிற 6ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை அறிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த அரசு பணியாளர்களுடைய சங்கங்களின் அமைப்பான ஜாக்டோ ஜியோ தலைவர் அறிவிச்சிட்டார். 6ஆம் தேதியிலேருந்து நாங்கள் திமுக அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பை கொடுக்க மாட்டோம், நாங்கள் எந்த பணிகளையும் போக மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது பெரிய போராட்ட களம் வெடிக்கொண்டு பயந்து அன்பில் மகேஷ் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. பொங்கலுக்கு இனிப்பான செய்தி அரசு ஊழியர்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன சொல்ல வைக்கிறோன்னா, தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் 2021 310 அறிவிப்பு தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம், தொகுப்பில் வேலை செய்கிற ஆசிரியர்களையும் தொகுப்பு ஊழியர்களாக இருக்கக்கூடிய நர்ஸுகளையும் தொகுப்பு ஊழியர்களாக செய்கிற அனைத்து பணியாளர்களையும் அரசு பணி கொடுப்போம், சம வேலை சம வேலை வாய்ப்பு சம ஊதியம் கொடுப்போம். இன்னைக்கு அதுக்கு எதிர்த்து தமிழ்நாடு அரசு எங்கே போயிருக்காங்க? உச்சநீதிமன்றத்தில் போயிருக்காங்க. யாரு கொடுப்போம்னு தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் வச்சுட்டு கொடுக்க முடியாதுன்னு இவனே கேஸ் எடுத்துன்னு போறான். யாருடைய பணத்துல? நம்ம வரி பணத்துல. இது தனி கதை. இப்ப செவிலியருக்கு என்ன பிரச்சனை? தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நம்ம ஆல்மோஸ்ட் பேசிட்டோம். தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பிரைவேட் அமைப்பான ராம்கிக்கு ஒப்பந்தத்தை கொடுக்குறாங்க. தூய்மை பணியாளர்கள் வேணாம், எங்களுக்கு வந்து உன்னுடைய சோறு வேணாம், மோறு வேணாம், காரு வேணாம், என் ஊதியத்தை ஒழுங்காக கொடு. 16,000 வாங்கியிருந்தாங்க, 23,000 வாங்கியிருந்தாங்க, இன்னைக்கு 16,000 ஆக்கிட்டீங்களே, என் பணத்தை கொடு, உன் சோறு வேணாம் மோறு வேணாம்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. எங்களுக்கு பணி நியந்திரம் பண்றேன்னு அவங்க கேட்கல. நீயே தான் வாலண்டியா வம்பிழுத்து நாங்கள் பணி நியந்திரம் பண்ணுறோம் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தா அதை நிறைவேற்றி கொடுன்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் தப்பு இல்லையா? கரெக்ட். அவனுக்கு வந்து சோறு போடுறேன்னு சொல்லிட்டு எந்த சோத்தை எதில் எடுத்துகிட்டு போறீங்க? குப்பை வண்டியில் எடுத்துன்னு போய் போனீங்க. அவனா சாப்பிடுவானா? குப்பை எல்றான் அவன், பாவம். அவன் தன்னுடைய இயலாமையினால அவன் வந்து கஷ்டப்பட்டு நம்மளுடைய அசுத்தங்களை சுத்தம் பண்ணுகிற மிகப்பெரிய போற்றுதலுக்குரியவர்கள் அவர்கள், முக்கியமானவர்கள் சார். அவங்க கண்டி இல்லைன்னா அந்த ஊரே நாரி போயிடும். உண்மையிலே அவங்க தான் கடவுளாட்டம். அதனாலதான் கும்பமேளா யூபியில் உத்தரப்பிரதேசம் நடக்கிறப்ப அந்த தூய்மை பணியாளர்கள் யார் யார் பணிபுரிந்தாங்களோ எல்லா தூய்மை பணியாளர்களையும் உட்கார வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு தூய்மை பணியாளருடைய கால்களை கழுவினார். அந்த தூய்மை பணியாளருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அடுத்த சுதந்திர தினத்தனுக்கு நீங்க தான் முதல் வரிசையில் உட்காரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணார். அவர் தலைவனா நீ தலைவனா? அப்ப நீ எப்படி மதிக்கணும்? ஒரு தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறான், வேலை, ஆனா அவனுக்கு சுயமரியாதை இருக்கு. அவனுக்கு கொடுக்குற சாப்பாடு நீ எப்படி கொடுக்குற? குப்பை வண்டியில வச்சு கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய அவமரியாதை இல்ல. இங்க தூய்மை பணியாளர்கள்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எதிர்ப்பா இது வரைக்கும் ஸ்டாலினோ உதயநிதியோ அவங்க பேசணும். ஆனா அவங்கள பத்தி யாருன்னா கேள்வி கேட்டா அவங்களுக்கு எதிர்ப்பா பேசுற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேகர் பாபு தான் வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசுறாரு. அவங்கள பத்தி அது என்ன பேசுறாருன்னா, வாலண்டியா வந்து வண்டியில வந்து அவர் ஏறுவார். ஏன்னா சேகர் பாபுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் சிஎம்டி அமைச்சர், பெருநகர் அமைச்சர், 2 எண்ணூர் அமைச்சர், அறநிலைத்துறை. இதை பத்தி யார் பேசணும்? மேயர் பேசணும். மேயர் பேசணும். ஃபர்ஸ்ட் அவங்க தான். ஏன்னா கார்பரேஷனுடைய கமிஷனர், கார்பரேஷனோட மேயர் அவங்க பேசணும். அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு குடிநீர் மற்றும் நகராட்சியினுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய KN பேசணும். இவர் பிரியா எங்கன்னா வெளியில பொதுவெளியில வந்து உழைற போயிட்டு வாலண்டியா வம்பிழுப்பார். இப்ப பாருங்க, நீங்க பிரஸ் மீட் வச்சா பாருங்க, பிரியா மேடம் இருப்பாங்க, பக்கத்துல இவர் நிற்பார். இவர் அங்கிருந்து எடுத்து கொடுப்பார். இது சொல்லுங்க, இது சொல்லு, இது சொல்லு, இது உடனே அவங்க அப்படியே சொல்லுவாங்க. எதனா அரசியல் ஆளுமை தெரியாம உளறி கொட்டுருவாங்க மேயர். அந்த மாதிரி மேயரை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. நாங்களா கேட்டாங்க அந்த மேயரை? உங்க பட்டியலின சகோதரர்களுக்கு ஒரு மேயர் வாய்ப்பு கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம். ஒரு சிறுபான்மை இனத்தை சரி மேயர் வாய்ப்பு கொடுக்க வரவேற்கணும். ஆனா படிச்சா மட்டும் அரசியல் வந்துருமா? பூர்ண அரசியல் தெரியணும்ல. அது கேம்பிரிட்ஜில் படிச்ச மாதிரி பேசும்.
ஹெவி ரெயினாக இருக்குது, யூ ஜஸ்ட் டேக் அம்பர்லா, கீழே லேண்டில் சாயிலில் வந்து சக் பண்ணிக்கும், அது அதே ட்ரைனேஜ் வந்து சக் பண்ணி இழுத்துக்கணும். அப்படியே கேம்பிரிட்ஜில் படித்த மாதிரி பேசும். அது எங்கே பேசுன்றது அவங்களோட தனிப்பட்ட இது. ஆனால் இஷ்யூஸ் என்னென்னா, மக்களுக்கு புரிகிற மொழியில் மக்களோட மக்களால் கலக்கிறது தாங்க தலைவர். வாலண்டியாக வந்து வம்பிழுத்து நீங்கள் எதுக்கு பதில் சொல்கிறீங்கன்ற கேள்வி எழுதா இல்லையா? இன்றைக்கு ராம்கே நிறுவனத்தினுடன் டையை போட்டுக்கிட்டு நீங்கள் தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கம் பழி வாங்குது. நான் கேட்குறேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடிவு பண்ணீங்களே, 3 வேளை சாப்பாடு கொடுக்குறீங்களா? மாற்று இல்லை, வரவேற்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூய்மை பணியாளருக்கு 3 வேளை ஒழுங்கு விழுவதற்கு ஒரு நிறுவனத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு டெண்டர் போட்டோம், 250 கோடி 300 கோடி ரூபா பாஸ் பண்ணிட்டோம், நிதி ஒதுக்கியாச்சுன்னு டெண்டர் போடுறீங்களே. ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்கு வந்து லெஜரில் கையெழுத்து போடுறப்ப அவனுக்கு அம்மா உணவகத்தில் 3 வேளை சாப்பிட்டுக்கன்னு டோக்கன் கொடுத்தா முடிஞ்சு போச்சுங்க. கரெக்டு. இது ஒரு பொருளாதார நான் பொருளாதாரம் படித்தவன் இல்லை, எனக்கு தெரிஞ்ச எனக்கு என்ன அறிவு கேட்டதை நான் சொல்கிறேன். இதுக்கு எதுக்கு ஒரு டெண்டரு 250 கோடி, அதில் ஸ்ட்ரெயிட்டாக அன்றைக்கே 25 கோடி உங்கள் பேக்கெட்டில். ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோங்க? 250 crores. 10% எங்களுக்கு கொடுத்துருங்க. அன்றைக்கே சம்பாரிச்சிங்களா நீங்கள்? திமுக சம்பாரிச்சா அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு டோக்கனை அம்மா உணவகத்தில் கொடுத்துட்டா அவன் வந்து காலையில் வருவான், குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அவனுக்கு வேண்டிய வெரைட்டியான சாப்பாடு சாப்பிடுவான். அவனுக்கு சப்பாத்தி பிடிச்சிருக்கும், இட்லி சாப்பிடுவான், பொங்கல் சாப்பிடுவான், உப்புமா சாப்பிடுவான். இப்போ நீ என்ன கொடுக்குற? 4 மணிக்கு அடைச்சி இட்லி எத்தி கையில் கொடுக்குற. எத்தனை மணிக்கு? விடிய காலம் 5 மணிக்கு கொடுக்குற. எவனாலும் சாப்பிட முடியுமா? உன் திட்டத்தின் பயன் அங்கே இருக்கா? மத்தியானம் நீ என்ன பண்ணுற? நீ போடுறதான் சாப்பாடு. இப்போ உங்களுக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும், எனக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும்னு சட்டமா? எனக்கு சாம்பார் சாதம் பிடிக்காது, எனக்கு தயிர் சாதம் பிடிக்கும். அப்போ எனக்கு வேண்டிய உணவை நான் வாங்குவதற்கான வாய்ப்பு நீ தரணுமா இல்லையா? ஆமாம். இப்போ நீ அங்கேருந்து வருது 5 டப்பாவில் சாம்பார் சாதம், 5 டப்பாவில் எலுமிச்சை சாதம், 5 டப்பாவில் தயிர் சாதமாக கொண்டு வர. ஒட்டுமொத்தமாக உன் தலையெழுத்து என்ன சாப்பிட்ணும்? சாம்பார் சாதம் தான் இன்னைக்கு மெனு சாப்பிடணும். அவங்ககிட்ட டோக்கனை கூட 6 வெரைட்டி இருக்குது அம்மா உணவகத்தில், எதை வேணால் சாப்பிட்டு போயிடலாம். அங்கே எவ்வளோ ஒரு உணவுக்கு நீ கொடுக்குற? 50 ரூபா கொடுக்குற. அம்மா உணவகத்தில் எவ்வளோ ஒரு உணவு? 5 ரூபா. நம்மளை எப்படி ஏமாத்துது இந்த அரசாங்கன்றதுக்கு அந்த அறிவுபூர்வமான விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. தூய்மை பணியாளரும் ஏமாத்துது, நம்மளையும் ஏமாத்துது. அப்ப அம்மா உணவகத்துல வந்து உணவு நல்லா இல்லைன்னு சொன்னா அதுவும் உன்னோட தப்பு, அதுவும் உன்னோட தப்பு. அம்மா உணவகத்தில் நல்ல உணவை கொடுக்க வேண்டிய கடமை மாநகராட்சி இருக்கா இல்லையா? அப்போ உன்னுடைய மாநகராட்சி பணியாளர்கள், உன்னுடைய தூய்மை பணியாளர்களுக்கு அம்மா உணவு வந்து தரமான உணவுல நீ சொல்ல வரியா? உங்க வீட்டுல கல்யாணம் நடக்குது, நீயே சாப்பிடலன்னா நீங்க ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, அந்த ஹோட்டல்ல நீங்களே சாப்பிடுங்க. ஒரு காமெடியில சொல்லுவாங்க பாருங்க, எங்கப்பா ஹோட்டல்ல ஆளுக்கணும் எல்லாம் ஏத்துக்கடல சாப்பிட போயிட்டாங்க. அந்த மாதிரி தானே இது இருக்கு. கரெக்டா நான் சொல்றது? கரெக்ட். அப்போ ஒரு 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 தொழிலாளிக்கு நீங்க காலையில 50 ரூபா, மத்தியானம் 50 ரூபா, சாயங்காலம் 50 ரூபா, 150 ரூபா மக்கள் வரி பணத்தை வீணாக்குற நீ, உன்னை சுத்தி நான் ரகுராஜன் தலைமையில நான் பொருளாதார நிபுணர்லாம் வச்சு இங்க நிதி நிலைமையை சீரழிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாசம் மாசம் பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்களே, ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? பொருளாதார நிபுணர் குழு சொல்லி ஒரு ஃபார்ம் பண்ணாங்க தெரியுமா? ஆலய நிர்வாக குழு ஒரு ஃபார்ம் பண்ணாங்க தெரியுமான்னு தெரியல. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் நிர்வாக குழு ஒரு 12 பேரை போட்டாங்க. ரகுராம் ராஜன், இந்த ரிசர்வ் பேங்குடைய முன்னாள் தலைவர் அந்த ரகுராம் ராஜன் தலைமையில் தான் அது போட்டாங்க. அது ஃபங்க்ஷன் ஆகுதான் தெரியல. சரியா, ஃபங்க்ஷன் ஆகுதா இருக்கான்னு கூட தெரியல. இப்ப சாதாரண ஒரு சாமானியன் வி.கே. வெங்கடேசனுக்கே இது தெரியறப்ப அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கும் தெரியும். ஆனா அம்மா உணவகத்துல நீங்க டோக்கனை கொடுத்தா கமிஷன் 25 கோடி 30 கோடி எப்படி சம்பாதிப்பீங்க? இதுல கமிஷன் கிடைக்கும். 300 கோடியா ப்ராஜெக்ட், 30 கோடி நீ காலில் வை, முடிஞ்சு போச்சா? அப்ப தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கம் ஏமாத்துகிறது, மக்களுடைய வரி பணத்தையும் இந்த அரசாங்கம் ஏமாத்துகிறது, நம்மளையும் முட்டாளாக்குறது உண்மை. செவிலியர்கள் ஏன் போராட்டம் பண்றாங்க? நீ தான் வாலண்டியா 310 தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுக்குற தொகுப்பு முறையில நீங்க யார் யார் வந்து டெம்பரரியா வேலை செய்யறீங்களோ அவர்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணுவோம், பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்துவோம், தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்தல அதுதானே அவங்க கேட்கறாங்க. போராத எல்லாம் சின்ன பொண்ணுங்க. இந்த பொண்ணுங்களை என்ன பண்றீங்க? போராட்டம் பண்ணோன்னா பஸ்ல அழைச்சிட்டு எடுத்துன்னு போய் ஊரே சுத்தி காட்டி எங்க இறக்கி விடுறீங்க? கிளம்பாத்துல இறக்கி விடுறீங்க. சரி, கிளம்பாத்துல இறந்து இங்க சேஃபா இருந்து அங்க போராட்டம் பண்ணா அங்கிருந்து அள்ளிக்கிட்டு போயிட்டு ஒரு சுகாதார நிலையத்துல இறக்கி விட்டு அந்த சுகாதார நிலையத்திலே அடிப்படையான அந்த பெண்களுக்கு தேவையான கழிப்படை வசதி கூட தராம பூட்டி வைக்கிறீங்கன்னா இந்த ஆட்சி இந்த ஹிட்லர் ஆட்சியா? சர்வாதிகார ஆட்சியா இல்லையாங்க அது? நீங்க ஒரு குற்ற செயல் பண்ணிட்டு நீங்க ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா கூட உங்களுக்கு அடிப்படையான வசதிகள் தந்து தர வேண்டிய இந்த அரசாங்கத்தோட கடமை. நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டாங்களா? நீங்க உள்ள போயிட்டு ஜெயில் உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு அவங்க கொடுக்கணும், உங்களுக்கு அடிபட்டா மருத்துவ உதவி கொடுக்கணும், உங்களுக்கு காற்றோட்டமான அறையை கொடுக்கணும், கழிப்பறை வசதி செய்து கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு தலகாணி, ஒரு பெட்ஷீட், ஒரு பாய் தரணும், உங்களுக்கு உடை தரணும். இது வந்து அடிப்படை உரிமை. யாரு? ஒரு கொலை பண்ணிட்டு போன ஒரு கைதிக்கே சொல்றேன்,
போராட்டம் பண்ணவங்களுக்கு கழிப்பறை நீ மூடி வைக்கிறனா அது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம். சரி சார், இவ்வளோ பிரச்சனை வந்து திமுக சைட்லேருந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னும் போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவோ இல்லை சென்ட்ரல் ஆளக்கூடிய பாஜகவை சார்ந்தவர்களோ இன்னைக்கு இல்லை தாவேகோ ஏன் யாருமே போய் அந்த இடத்துல வந்து அவங்கள ஆர்ப்பாட்டம் பண்ற இடத்துல கூட இருந்து துணை இருக்கு இல்ல இது எடப்பாடி பழனிசாமி நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. இது தூய்மை சொல்லியிருக்காரு. அங்க உங்க ஆட்கள்லாம் போய் அங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றது இல்ல. இது வந்து பாஜக இது உள்ள வர முடியாதுங்க. சென்ட்ரலைஸ் கட்சி வந்து மாநிலத்துக்கான பிரச்சனை, மாநில சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மாநிலம் கொடுத்த திமுக கொடுத்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஹாஸ்பிட்டல் இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் போராட்டம் பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு உங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அவங்க ஆதரவா நிக்கலாமேன்றது ஆதரவா நிக்கிறாங்க. இப்போ ஸ்டாண்ட் பை தானே இன்னைக்கு எல்லாமே ட்விட்டர்ல எல்லாமே ஸ்டாண்ட் பை தானே சொல்றாங்க. இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நின்னாலோ பிஜேபி சேர்ந்த ஒரு ஆதரவுனாலும் இதை நிறைவேற்றக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்கு? மாநில அரசு கிட்ட தானே இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தானே இருக்கு. நீங்க சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு பொய்ய சொல்றாரு. என்ன சொல்றாரு? 800 பேருக்கு தான் வேலை கொடுத்தோம். இப்போ வந்து ஆயிரக்கணக்கான பேர் வேலை கேட்குறீங்க, வேலை இல்லை, வேக்கண்ட் இல்லைன்றாரு. வேக்கண்ட் இல்லைன்னா இவ்வளவு பேர் இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் தானே வேலை செஞ்சாங்க. அப்ப வேக்கண்ட்லாம் வேலை செஞ்சாங்களா அந்த லேடிஸ்? ஒரு சிம்பிள் கேள்வி. ஒரு ஹாஸ்பிட்டல்ல 100 பேர் வந்து செவிலியர் வேலை செய்யறாங்க. அவங்க வந்து நீங்க வேலை இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புறீங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? வேலையை நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? நிரந்தரம் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து டெம்பரரியா வேலை செய்யுங்க, ஆனா இங்க வேலை இல்லை. இது எவ்வளவு முரண்பாடு பாருங்க. வேலை இல்லாமலையா 13,000 சம்பளம் ஆனவங்களுக்கு 5,000 ரூபாய் ஏற்றி 18,000 ரூபாய் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த அரசாங்கம் வேலை கொடுத்தது. நாளுக்கு நாள் நோயாளிகள் அதிகமா என்ன போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் திறந்துகிட்டே இருக்கிற கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் திறந்துக்கினே இருக்கிறீங்க. நோயாளி அதிகம்ன்ற கான்செப்ட் இல்ல, முழு பூசணிக்காய சோத்துல அமுகிற கதைங்க. வேலையே இல்லைன்னா இவ்வளவு நாள் வேலை செஞ்சவன் தாங்க போராடுறான். அப்புறம் எப்படிங்க வேலை இல்லைன்னு நீங்க சொல்வீங்க? எனக்கு புரியலங்க. எனக்கு அது புரியல. என் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் எனக்கு அதை புரிய வைக்கணும். இவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கான். ஒரு 5,000 பேர் வேலை செய்யறான்னு வச்சுக்க எக்ஸாம்பிளா தமிழ்நாடு ஃபுல்லா. இப்ப 5,000 பேர் வந்து போராடுறான். எனக்கு வந்து என் வேலையை நிரந்தரமாக. நீ என்ன சொல்ற? அங்க வேலையே இல்ல, பணி காலி இடம் இல்லைன்ற. அப்ப 5,000 பேர் எப்படி இவ்வளவு வேலை செஞ்சான்? கரெக்டா? நான் கேட்கறது கரெக்டானது லாஜிக்கா இருக்கா இல்லையா? கரெக்ட். 5,000 பேர் வேலை செஞ்சா 5,000 பேர் இப்ப என்ன பண்றான்? நான் வந்து இதுல வரையும் நீங்க வந்து தொகுப்பு ஊதியத்தில் கொடுத்துட்டு இருக்கீங்க, டெம்பரரி ஸ்டாஃப்னு வச்சிருக்கீங்க, எங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுங்க. நீங்க 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோலயே என்ன பர்மனன்ட் பண்றேன் நீங்க சொன்னீங்க. இதற்கான போராட்டத்தை நாங்க எடப்பாடி ஆட்சியில் இருக்கிறப்ப நாங்க வந்து எங்க அரசாங்கம் வந்தா முதல் பணியா அவங்களை பர்மனன்ட் பண்ணுவோம்னு சொன்னோம். கொரோனா பீரியட்ல நீங்க அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கும் மருத்துவருக்கும் இந்த அரசாங்கம் துணை நிற்கும் நீ தானே சொன்னல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? செய்யணும். செய்யலனா கூட பரவாயில்ல, அவர்கள் போராட்டம் பண்றதுக்கான ஜனநாயக முறைப்பை அவங்க போராட்டம் பண்ணலாங்க. இந்திய திருநாட்டுல யார் வேணா போராட்டம் பண்ணலாம் தெரியுமா? என்னுடைய உரிமைகளை கேட்பதற்கு நான் ஜனநாயக நாட்டுல யார் வேணா போராட்டம் பண்ணலாம். அப்ப அவங்க போராட்ட களத்தை முன்வைக்கிறாங்களே. அப்ப ஒரு இடத்துல இருந்து வயசுக்கு வந்த பெண்களை எடுத்து போய் ஊரெல்லாம் சுத்தி காட்டி எதுவுமே கிளம்பாத்துல இறக்கி விட்டா அங்கிருந்து அவங்க ஒரு இதில் அசம்பிள் ஆனா அவங்களுடைய கழிப்பறை, பெண்கள் கழிப்பறைக்கு எங்க போவாங்க? ஆண்கள் மாதிரி எங்க ரோட்ல போறதுக்கு. இதில் ஒரு அடிப்படை இது வேணா கழிப்பறைக்கு போறது, அது பாத்ரூமை பூட்டி வைக்கிறது, தண்ணி வசதி இல்லாம பண்றது, அது எவ்வளவு பெரிய விஷயங்க. போராட்டம் பண்ணாலும் போராட்டத்துக்கு வேண்டிய பாதுகாப்பை தர வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை. அவர்களுக்கு 3 வேளை உணவு தரணும், அவர்களுக்கு குடிநீர் தரணும், அவர்களுக்கு கழிப்பறை வசதி தரணும், அவர்களுக்கு தண்ணீர் தரணும். இதெல்லாம் யாருடைய கடமை? அந்த அரசாங்கத்துடைய கடமை. இது ஆக்சுவலா மனித உரிமை மீறலுங்க இது. ஆமாங்க, அப்பட்டமான மனித உரிமை மீறல். ஒருத்தவங்க வந்து டாய்லெட் போறதை நான் வந்து பூட்டி வச்சு அவங்க போராட்டத்தை வந்து நான் சிதைப்பேன் அப்படின்னு சொன்னா அவங்க நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல போராட்டம் நிக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க வந்து வாழ்வியல்ல கடைசி கட்டத்துல வந்து நிக்கிறாங்க. இன்னும் 3 மாசம் இந்த ஆட்சி முடிய போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நீங்க ஜாக்டோஜியோ 4.5 வருஷம் திமுக அல்வா கிண்டி ஜாக்டோஜியோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவங்க அல்வா சாப்பிட்டு இப்போ வந்து என்ன பண்றான்? 6ஆம் தேதி போதும் அல்வா, எங்களுக்கு முதல்ல சொல்யூஷன் கொடு. ஏன்னா இன்னும் 3 மாசத்துல காணாம போச்சுன்னா எந்த திட்டங்களை நீங்க அறிவிக்க முடியாது, எந்த திட்டத்துக்கு நீங்க கையெழுத்து போட முடியாது, எந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் எதுவும் நீங்க நிறைவேற்ற முடியாது. எந்த நிதியும் ஒதுக்குவதற்கான பவரை தேர்தல் கமிஷன் எடுத்துக்கும். அதுக்குதான் பயப்படுறோம். 6ஆம் தேதி நாங்க பண்ணுவோம். அந்த 6ஆம் தேதி அவங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எஸ்ஐஆர் பாதிக்கப்படும். அதனாலதான் திமுக அது வந்து வரவேற்குது. எஸ்ஐஆர் பண்ணிக்கல, எஸ்ஐஆர் அறிவிச்சிட்டாங்களா இல்லையா? இப்போ இது நம்ம ஜனவரி 18 இறுதி வாக்காளர் பட்டியல் நிறைவேறும். இன்னைக்கு வந்து எல்லாரும் உள்ள சிறப்பு முகாம்கள் போட்டு எல்லாம் சேர்ந்துக்கினே இருக்காங்களா? இதெல்லாம் யாரு ப்ராசஸ் பண்றது? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தாங்க பண்ணி ஆகணும். வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள், தாசில்தார், டெப்யூட்டி தாசில்தார், கலெக்டர், தூய்மை பணியாளர்கள், செக்ரட்டரியில் ஒர்க் பண்றோம். இவங்க தாங்க ஆசிரியர்கள், இவங்க தாங்க அந்த வேலை பண்றாங்க. இவங்க போய் 6ஆம் தேதி சைட்ல போய் அந்த வேலையாவும் பண்றது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய இடியா பச்சிக்கல் பாருங்க. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? ஜாக்டோஜியோ இவ்வளோ நாள் நம்ம இவங்க கொடுத்த அல்வா கிண்டி வாங்கிட்டு இருக்கோம், இனிமேல் நம்மளால அல்வா சாப்பிட முடியாது. இதே மாதிரி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக்டோஜியோ பெரிய போராட்ட காலத்தை முன் வச்சு அனைத்து கட்சியாரெல்லாம் போய் ஆதரவு கொடுத்தாங்க. சீமான் போய் ஆதரவு கொடுத்தாரு, விஜய்க்கு நேரா போய் சந்திச்சாங்க, எல்லாரும் போய் ஆதரவு கொடுத்தாங்க. உடனே திமுக என்ன பண்ணுச்சுன்னா, வாங்க எல்லாரும் வாங்க, பழைய ஓய்வு திட்டத்தை தானே கேட்குறீங்க,
நாங்கள பண்றோம், அதுக்கு ஒரு குழு அமைக்கிறோம். கக்கன் சிங் பேடி தலைமையில ஐஏஎஸ் தலைமையில ஒரு குழு அமைச்சிட்டாங்க. இப்ப ஆவணம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாங்க ஒரு குழு அமைச்சிட்டோம், அந்த குழு அறிக்கை கொடுத்தோம், நாங்க மிஸ்மில் பண்ணுவோம். அந்த குழு அறிக்கை கொடுக்குதா, குழு இருக்கா, வேலை செய்தா, அறிக்கை கொடுத்தா, எதுவுமே தெரியாது. இப்ப 41 பேர் இறந்துட்டாங்க, தமிழக அரசின் காவல்துறை செயல்பாடுகள்ல உளவுத்துறை தோல்வி, இதை பத்தி பதில் சொல்லுங்கன்னு மாண்பு முதலமைச்சரை கேட்கிறோம். நாங்க வந்து தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீஷ் கொடுத்துட்டோம், அவங்க அறிக்கை கொடுத்தோம், பதில் சொல்றோம். எஸ்கேப். அங்க அன்னைக்கு பொறுப்பு டிஜிபியா இருந்தாரு பாருங்க, வெங்கட்ராமன் போய் கேட்கறோம், எங்க சட்டம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, போதுமான போலீஸ் நீங்க கொடுக்கல, அதனால தான் 41 ஆயிருக்கு, ஏன் நீங்க 30,000 பேர் வந்த இடத்துல வெறும் 500 போலீஸ் போட்டீங்க, ஏன் போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தல, ட்ரோன்ஸ் ஏன் பறக்கவில்லைன்னு கேட்டா, இதை வந்து தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீஷ் கொடுத்துட்டோம், அந்த அறிக்கை வந்தோன்னு பதில் சொல்றோம். எஸ்கேப். புரியுதா? டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆணையத்தை போட்டோம்னா அவங்க கையில போயிடுச்சு, எங்களுக்கு பவர் இல்ல. அதே தான் இவங்களுக்கு ஜாக்டோ ஜியோக்கு அல்வா கொடுத்துட்டாங்க. ஏன் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் கக்கன் சிங் பேடி தலைமையில ஐஏஎஸ் தலைமையில குழு போட்டாச்சே, குழு அறிக்கை வரட்டும், வெயிட் பண்ணுங்க. அந்த அறிக்கை வருகிறது, வந்தது, இன்னும் வரும். அதுக்குள்ளேயும் எலெக்ஷன் வரப்போகுது, ஜோலி முடிஞ்சிச்சு. அப்ப பட்டை நாமத்தை ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு திமுக அரசு 4.5 வருஷத்தில் ஏமாற்றி சாத்தி விட்டார்கள். நான் சொல்றேன், அரசு பணியாளர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்றோம். அரசு பணியாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர், ஜாக்டோ ஜியோ சங்கத்தின் தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு ஒரு விஷயம். எங்களுக்கு இந்த மாதிரி இந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றினால் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராவார், திரு மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார வைக்கப்படுவார். நேரடியா சொல்லிட்டாங்க. நீங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோல இன்னும் என்ன கொடுக்குறீங்க? 3 லட்சம் அரசு பணிகளை நாங்கள் நிரப்புவோம். நான் சொல்லல, நீ கொடுத்த வாலண்டியா வம்படியா கொடுக்குற, 525 வாக்குறுதியில கொடுக்குற 3.5 லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நாங்கள் ஃபில் பண்ணுவோம். ஐயா, 3.5 லட்சம் பேர் கூட நீ சேர்க்க வேணாம் ஐயா. இதுவரை 2021 25 வரையும் 60 வயதை கடந்தவர்கள் இறந்தவர்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயில 50,000 பேர் போயிருக்கான். அந்த 50,000 போஸ்ட் ஃபில் பண்ணியா? நான் கேட்கறது, அந்த 50,000 போஸ்ட் ஃபில் பண்ணியா? இப்போ இந்த ஆபீஸ்ல 4 பேர் நீங்க இருக்கிறீங்க, ஒருத்தர் வேலையை விட்டு போயிட்டாருன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆள் நீ எடுக்கணும்ல, நீ எடுக்கிறியா? என்ன பண்ற? டெம்பரரியா ஒருத்தர் எடுத்துக்கிற. எப்படி ஏமாத்துது பாருங்க இந்த அரசாங்கம். அப்ப தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொன்ன ஜாக்டோ ஜியோ அமைப்புக்கு சொன்ன வாக்குறுதியும் சொல்லல. சத்துணவு பணியாளர்கள், மின்சார அமைப்பு சம்பந்தப்பட்டவர்கள் ஃபண்டு கொடுக்கறதாகட்டும், இங்க இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கான ப்ராமிஸ் எதையுமே கொடுக்காமல் வருகிற பொங்கலுக்கு அரசு ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் பச்சரிசி, மஞ்சள் கொடுக்க சொல்லியிருக்காரு எங்களோட மாநிலத்தில். மஞ்சள், பச்சரிசி, கரும்பு, நெய், அதையுடன் அரசு ஊழியர்களுக்கு அல்வாவையும் தர இந்த அரசாங்கம் காத்திருக்கு. மிக்க நன்றி வெங்கட். நன்றி நேயர்களே.